ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும். நம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். நாம் ஒருவரை உயிர்னு நினச்சிருப்போம். நமக்கான உலகமே அவங்க தான் வாழ்ந்திருப்போம். ஆனால் அவங்க நம்மளை எப்படி நடத்தியிருப்பாங்க? நம்ம அன்பை பலவீனமாக நினச்சி நம்ம சுயமரியாதையை காலில் போட்டு மிதிச்சிருப்பாங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ள வெறி வந்திருக்கும். நான் என்ன தப்பு பண்ணினேன்? இவங்களை அள வைக்கணும், நான் பட்ட வழியை அவங்களும் படணும் அப்படின்னு. ஆனால் ஷீரடி பாபா ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறார். உங்களை காயப்படுத்தியவர்களை பழிவாங்க நீ துடிக்காதே. கர்மா, அதாவது வினைப்பயன் என்ற ஒன்று இருக்கிறது. நீ அமைதியாக இரு. உன்னை அள வைத்தவர்கள் ஒரு நாள் தங்களின் தவறை உணர்ந்து அழும் நேரத்தை காலம் நிச்சயம் உருவாக்கும். அப்போ உங்களை மதிக்காதவர்கள் உங்களை தேடி வந்து வருந்தும் அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? பாபா சொன்ன அந்த ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டவங்க நீங்கள் கிடைக்கலையேன்னு கதறி அழுவாங்க. ஸ்ரத்தா, அசைக்க முடியாத மௌனம். முதல் விஷயம், பாபா எப்போதுமே 2 வார்த்தைகளை வலியுறுத்துவார். 1 நம்பிக்கை, 2 பொறுமை. உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஏன் என்னை மதிக்கலை அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் விளக்கம் கேட்கிறது, சண்டை போடுறது, இல்லை அழுது சீன் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் அழ அவங்களோட ஈகோ இன்னும் அதிகமாகும். அதனால தான் பாபா சொல்கிறார், யாராவது உன்னை நிந்தனை செய்தால் அல்லது அவமதித்தால் நீ எதிர்த்து பேசாதே, மௌனமாக இரு. உனக்காக நான் பேசுகிறேன், இனிமே அதை அப்படியே செய்யுங்க. அவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, மறுவார்த்தை பேசாதீங்க, அங்கிருந்து அமைதியாக நகர்ந்துருங்க. உங்கள் மெசேஜை இக்னோர் பண்ணுறாங்களா, அடுத்த செகண்ட் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதை நிறுத்துங்க. அவங்களுக்கு உங்களோட இல்லாமை, அதாவது ஆப்சன்ஸ் வலிக்கணும். எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருந்த நீங்கள் திடீர்னு மௌனமாக மாறும்போது அவங்க புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் மௌனம் அங்கே தூக்கத்தை கெடுக்கும். 2வது, உங்களுடைய அசுரத்தனமான வளர்ச்சி. உன் கடமையை செய். பாபாவின் ஒரு அழகான வாக்கு உண்டு, உன் கர்மாவை நீ சரியாக செய், பலனை என்னிடம் விட்டுவிடு. உன்னை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு முன்னால் உன்னை உயர்த்துவது என் பொறுப்பு. உங்களை ஒருத்தங்க மதிக்கலைன்னா அதுக்கு ஒரு மறைமுகமான காரணம் இருக்கும். ஒன்று உங்ககிட்ட பணம் இருக்காது, இல்லைன்னா தகுதி கம்மியாக இருக்கும். உங்கள் பலவீனத்தை வச்சு தான் அவங்க உங்களை எடை போடுறாங்க. இப்போ உங்கள் கவலையை, அழுகை எல்லாம் வெறியாக மாற்றுங்க. அவங்க உங்களை ஒதுக்கி அந்த இரவுகளில் அழுது நேரத்தை வீணாக்காதீங்க. பாபாவின் மீது பாரத்தை போட்டு உட்கார்ந்து படிங்க, வேலை செய்யுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், பணக்காரனாக மாறுங்க, உடம்பை ஃபிட்டாக மாற்றுங்க, உங்களை நீங்களே தகுதியானவராக மாற்றிக்கோங்க. இன்னும் 2-3 வருஷத்தில் அவங்க உங்களை பார்க்கும்போது அவங்க கண்கள் கூசணும். அன்னைக்கு நாம் இவனையா வேண்டாம்னு சொன்னோம், இப்போ இவன் எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு அவங்க நெஞ்சு எரியணும். அந்த வளர்ச்சி தான் அவங்களை நிஜமாகவே அள வைக்கும். 3வது விஷயம், அவர்கள் இல்லாமல் நீங்கள் பேரானந்தத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது. சாய்பாபாவின் துவாரகமை மசூதிக்கு யார் வந்தாலும் அவங்க கவலை தீர்ந்து சந்தோஷமாக போவாங்க. ஏன்னா பாபாவிடம் சரணடைந்த பின் கவலைக்கு இடமில்லை. உங்களை விட்டு போனவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் இல்லைன்னா அவனால் வாழ முடியாது, அழுதுகிட்டே இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பாபாவோட அருளோடு அவங்க இல்லாமலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக கொண்டாடுறீங்க, புது நண்பர்களோடு சிரிக்கிறீங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க ஈகோ சுக்கு நூறாக உடையும். பாபா சொல்லி இருக்கிறார், நடந்ததை யாவும் நன்மைக்கே. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக 10 கதவுகளை நான் திறந்து வைப்பேன். அதனால் சோசியல் மீடியாவிலையோ அல்ல வெளியிலையோ நீங்கள் சோகமான ஸ்டேட்டஸ் போடாதீங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதை காட்டுங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழும் ஒவ்வொரு நொடியும் உங்களை மதிக்காதவர்களின் முகத்தில் அறையப்படும் ஆகச்சிறந்த சவுக்கடி. நண்பர்களே, இறுதியாக இந்த பாபாவின் இறுதி வாக்கை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உன்னை உலகமே வெறுத்தாலும் கவலைப்படாதே, உனக்கு நான் இருக்கிறேன். உன்னை மதிக்காதவர்கள் உன்னை தேடி வந்து அழும் காலம் தூரத்தில் இல்லை. யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கலைங்கிறதுக்காக உங்கள் மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க. உங்களை மதிக்காதவங்களை பழிவாங்க துடிக்காதீங்க. உங்கள் வளர்ச்சி அவங்களை தானாக அள வைக்கணும். அதுதான் உங்கள் கெத்து. இனிமேல் அழாதீங்க, உங்கள் கண்ணீரை துடைங்க. உங்களை தூக்கி போட்டவங்களுக்கு முன்னாடி பாபாவின் துணையோடு நீங்கள் யாருன்னு வாழ்ந்து காட்டுங்க. அவங்க உங்களை தேடி வரும்போது
அவங்களுக்கான கதவு மூடப்பட்டு இருக்கணும். அந்த வழிதான் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சாய் மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.